ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு துறையிலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த நோட்டிஃபிகேஷன்ல எவ்வளோ வேகன்சி இருக்கு, என்ன வகையான பணிகள்லாம் இருக்கு, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஜாப் லொகேஷன் எங்க, யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு நாம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் வேலைவாய்ப்புகள் வெளிவந்திருக்கு. அது தொடர்பான வீடியோவும் நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸா செக் பண்ணி பாருங்க. அதுக்கான பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். போயிட்டு செக் பண்ணி பாருங்க. டேட் முடிஞ்சிருக்கும் சில ஜாபுது, சிலது முடியாம இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அப்ளை பண்ண பாருங்க. டிசம்பர் 19, 2024 அன்னைக்கு நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் நிதி உதவியோடு செயல்பட்டு வரும் நடமாடும் நம்பிக்கை மையம், அதாவது மொபைல் ஐசிடிசி வாகனத்திற்கு ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பங்களை வரவேற்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஓட்டுநருக்கு நமக்கு ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. 10th படிச்சிருக்கவங்க தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் எஜுகேஷனே நமக்கு 10th தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கனரக ஓட்டுநர் உரிமை நீங்க வச்சிருக்கணும். அப்படி இருக்க பட்சத்துல தான் நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க நாட் எலிஜிபிள். உங்களுக்கு மந்த்லி சேலரியே பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்துடன் தங்களது விவரங்களை, பயோடேட்டா, அனைத்து சான்றிதழ்களின் நகல் மற்றும் ஆதார் கார்டு நகல்களை பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து, அதாவது அரசு பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து சான்றொப்பம் பெற்று இதனுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அவங்க சொல்லியிருக்க அந்த ஜெராக்ஸ், அதாவது நீங்க ஆதார் கார்டு, உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, இது எல்லாத்துலயுமே நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட அட்டாச்டு வாங்கி தான் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் காப்பியில் நீங்க வாங்க, ஒரிஜினல் எதுவும் நீங்க வாங்க வேண்டாம். அவங்களும் போட மாட்டாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ற விரும்புற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து விண்ணப்பதாரர் தனது முன் அனுபவ சான்றிதழை தான் பணிபுரிந்த நிறுவனம் அல்லது அலுவலகத்திலிருந்தும் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. அதுக்கடுத்து மாவட்ட அளவிலான குழு மூலம் திறமையின் அடிப்படையில் தகுதி வாய்ந்த விண்ணப்பர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இப்பணியானது முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அனைத்து விண்ணப்பங்களும் டிசம்பர் 25, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள மாவட்ட திட்ட மேலாளர், மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு, மாவட்ட ஆட்சியரக கூடுதல் கட்டிடம் அருகில், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தருமபுரி மாவட்டம் 636 705 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க டிசம்பர் 25, 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள போய் சேர்ற மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷனை நீங்க அனுப்பணும். இதோட நீங்க உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், அப்புறம் ஆதார், இது எல்லாமே நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அரசு அதிகாரியிடமிருந்து நீங்க அட்டாச்டு வாங்கி அனுப்புற மாதிரி இருக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மேலும் பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது தொடர்பான வீடியோவை நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.